ஓகே பாய் என்று சொல்றேன். வணக்கம் மக்களே. நீங்களும் உங்களை நம்பி தந்த நீங்கள் நாளை விஷயம் வந்துடாக்குமே வாரண்டா வேலை இருந்தாலும் நீங்க நம்பி ஆள்கிட்ட வேலை கொடுக்கலாம். ஒரு 2 கிழமையும் இல்லை வீடு வந்து எப்படி மரத்து கிட்ட போயிட்டேன். இந்த 4 தூணுக்குள்ள இருந்தா நீ இருந்தவே ஜெகன் அண்ணா வந்து அதாவது ஃபுட் சிட்டி இன்னும் ஒரு 10 லட்சம் ரூபா வந்து SNB விளக்குன்னு சொல்லி இது சாதாரணமா ஒரு குடிசை வீட்டுல இருந்தாக்கா அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். இன்றைக்கு வந்து என்னோட வந்து பிரசன் வர போய் பிரசன்னா ஆள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன். ஆளோட பேர் வந்து SNB விளக்குன்னு சொல்லி இப்போதான் செய்கிறேன். என்ன மாதிரி வீடியோகள் சேனலில் போடுறோம் நீங்கள்? ட்ராவலிங் வீடியோ வந்து அங்கே முக்கியமாக நடக்கிற சம்பவங்களோட போட்டுருவேன். என்ன வீடியோ கிளிக் பண்ணோன்னா அப்படி கண்ணை முடித்துறக்க வீடியோ முடிஞ்சிடும். அப்படிதான் அந்த வீடியோ எல்லாம் 2 நிமிஷம் 1 நிமிஷம் தான் போகும். இப்போ நேற்றுமங்கிறப்போ வீடியோ வெட்டி கொண்டு போட்டுட்டு இப்படி திரும்பி பார்க்க ஓகே பாய் என்று சொல்கிறேன். வணக்கம் மக்களே பாய், இன்னொரு வீடியோ சந்திப்போம். அப்படிதான் வீடியோ போக கொஞ்சம் நிமிஷங்களை கூட்டி போடுங்க. என்ன நிமிஷங்களை கூட்டி போட்டால் தான் கொஞ்சம் ஆக்களும் பார்ப்பினோம். உங்களோட துவக்கமே முடிக்கிற மாதிரி தான் கிடக்கு. நிறைய பேர் சொன்னேன். அப்போ அந்த வகையில் வந்து அவருக்கும் சின்ன ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுங்கோ. எனக்கும் சப்போர்ட் தாங்க. பார்க்குறாங்க வந்து வீடியோவில் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறது வலிக்கிட்டு நிற்கிறோம்னு சொன்னால் இன்றைக்கு அம்மா ஒருத்தரும் பெரியல நானுமே இருந்தான். வளமையாக வந்து எல்லாருக்கும் தெரியும் உடுவில்ல வந்து வீட்டு திட்டம் வந்து கொடுத்துருக்குறோம். 28 லட்சம் ரூபா வீட்டு திட்டம். அந்த வீட்டு திட்டம் வந்து கிட்டத்தட்ட அந்த கூரை வேலையிலெல்லாம் போய் இன்னும் ஃபினிஷிங் கட்டத்துக்கு வந்துட்டுது. அப்போ போன கிழமை போயிட்டு அந்த அக்காவுக்கு கடிதம் மூலமாக நாங்கள் எழுதி 10 லட்சம் ரூபா காசு கொடுத்து நாங்கள். அப்போ 2ஆம் கட்டு இன்றைக்கு 3ஆவது தடவையாக வந்து அந்த வீட்டை போகிறோம். இன்னும் ஒரு 10 லட்சம் ரூபா வந்து அவைக்கு கிடைச்சிருக்கு அந்த வீடை வந்து மிச்ச வேலையில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த காசு வந்து 10 லட்சம் ரூபா வந்து அந்த என்ன பேர் ஜெகன் அண்ணா வந்து அதாவது அந்த ஃபுட் சிட்டி ஒன்று வச்சுக்கிறேன். ஜெகன் அண்ணா வந்து சொன்னார் இன்னும் 10 லட்சம் ரூபா தேவைப்படுது தம்பி வீட்டு வேலைக்குன்னு சொல்லி. அப்போ இந்த டீசல் விலையல் கூடின பிறகு சாமானம் விலை கூட்டிட்டாங்க. இப்போ 120 ரூபா இருந்த பிளாக்குகள் வந்து 130 ரூபா போயிட்டுது. அப்போ கல் மண்ணுன்னு சொல்லி எல்லாமே ரேட்டுகள் கூடி கொண்டு போகுது டீசல் விலை. இப்போ நாங்கள் அந்த வீடு கட்ட வலிக்கிட்டா பிறகு 2 தரம் பெட்ரோல் விலை கூட்டிட்டு டீசலும் கூட்டிட்டு. அப்போ டீசல் விலை கூடினா வந்து கட்டாயம் மண்ணுண்ட விலை கூடும். மண் கல்லுண்ட எல்லாத்தின விலையும் கூடும். 1.30 போனது மண் இப்போ என்ன இப்போ 1.20 போகுதுன்னு சொல்றாங்க எல்லா இடத்தையும். அப்போ என்ன கட்டம்னு தெரியல. வேற கோலும் அடிக்கணும். அந்த அண்ணன் தான் அடிக்கிறார். அப்போ என்னென்னு சொன்னால் இன்றைக்கு அந்த வீட்டை போயிட்டு அந்த வீடு வேலையில் வந்து உண்மையிலே எப்படி முடிஞ்சிருக்குன்னு தெரியல. நானும் இது வரைக்கும் போய் பார்க்கிறேன்னு சொன்னால் அந்த ஜெகன்னன் வேலை கொடுத்த ஒரு நம்பிக்கையில் அவர் வந்து கதிரவன் ஃபுட் சிட்டி அண்டு மருதனாமடத்தில் ஒரு ஃபுட் சிட்டி ஒன்று வச்சிருக்கிறார். அதுக்கு அவர் வந்து உரிமையாளர். அதே மாதிரி இப்படியான கண்ட்ராக்ட் வேலையில் வந்து எடுத்து செய்கிறவர். அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் விடியவே ஏன் ஒலிக்கிட்டது என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து ஏனோ தெரியல சிறுபட்டி புத்தூர் பக்கமெல்லாம் மழை இருக்காது. சரியாக 3 மணி 2 மணி என்றா மருதனாமடம் திருநெல்வேலி ஃபுல்லாக அடமழையாக பெஞ்சு கொண்டிருக்கு. நேற்றுமா அப்படித்தான் அது ஏதோ சொல்லி வச்ச மாதிரி அங்காளம் மட்டும் பெய்து கொண்டிருக்கு. இனியில இடியோட வந்த மழை அடமழை பெய்யுது. அப்போ இன்றைக்கு என்ன சொன்னால் இப்போ வந்து இடி முழங்குது. எங்கேயோ இடி முழங்குது. மழை வேறத்தான் பார்க்குது. அதுக்குள்ளே போவோம். இப்போ சில நேரம் விவரத்தில் வந்து சரியான வெயிலாக கிடக்கல அங்கே தாண்டி போக வந்து சரியான மழை பெஞ்சு. அப்போ இன்றையான் வீடியோ வந்ததுதான். நாங்கள் அந்த வீட்டை போயிட்டு அந்த வீட்டாண்டே கொஞ்சம் படிவாக பார்ப்போம். என்னென்ன வேலை போயிருக்கு, கல்லில் எல்லாம் கட்டியிருக்கா, லிண்டர் வேலைன்றது சொன்னவர் அதையும் பார்த்துட்டு எல்லாம் பார்த்து முடிச்சு கதைச்சிட்டு மற்ற கூரை வேலையை பற்றி முன்னே கதைக்கணும். ஏன்னா அந்த பழைய கலட்டை முதல்ல அந்த அக்கா சொன்னவா இல்லை அந்த வீட்டு கூரையில அந்த தடி எடுத்து போட்டால் அங்க போட கொஞ்சம் காசு மிச்சமாகும். அப்ப அதையும் இல்லாம என்னமே கதைச்சிட்டு காசையும் கொடுத்துட்டு நாங்க வருவோம். என்ன அப்ப சோ வீடியோக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட கருத்துக்கள் வந்து கீழே வந்து கமெண்ட்ல கட்டாயம் போடுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு ஷேரும் வந்து எங்களுக்கு பிரியோசனமா இருக்கும். உண்மையிலேயே இந்த உதவி திட்டங்களால வந்து எந்த ஒரு லாபமே வந்து உண்மைக்குமே இல்லை. இது யூடியூப்ல வர ஒரு சிறிய வருமானம் உண்டு. அந்த வருமானத்தை வச்சு தான் இந்த ட்ராவல் அதெல்லாம் வந்து இதுன்றோம். அப்போ பார்க்குற நீங்கள் வந்து கட்டாயம் ஷேர் பண்ணி போட்டு பாருங்க. அது உண்மையிலேயே வந்து எனக்கு பிரியோசனமா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மருதனாமடத்து கிட்ட போயிட்டோம். பாருங்கோ சொன்ன மாதிரியே மழை வேற தான் படிக்கிறது.
மழை வர போகுது போறடாங்க. மழை பேய் மழை அடிக்க போகுது. கிட்ட கிட்ட நெருங்க மழை வந்து கொண்டிருக்கு. இது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது வந்து உரும்புராய் ரோடு. போனை வந்து முன்னுக்கு அப்படியே வச்சு ஃபிட் பண்ணி விட்டுருக்கான்னு விழுதோ தெரியல. அது உங்களுக்கு வியூ ஓகேயா இருந்தா பாருங்க, நல்லா இருக்கான்னு சொல்லி. இதுதான் மருதனாமோட ஜங்ஷன். மழை நான் நினைக்கிறேன் இப்ப கேகேஸ் இருந்து வந்துருக்கு போல. ஓ, படிப்படியா வந்துருக்கு. படிப்படியா வந்துருக்கு. மழை இறங்க மழை வரந்துரும் போலாம் கிடக்கு. அதுதான் எப்படி இருக்குன்னு கார் தான். நக்கா விட்ட வந்தாச்சு. என்ன ஒரு மாதிரி மலைக்கு முன்னம் கடியோரும் பாக்குறாங்க. சரியான கடியோரும் கேனால் கழிச்சு அந்த வீட்டை சேர்ந்தாச்சு. கேனால் கழிச்சு அந்த வீட்டை போறோம். வீடு என்ன நிலைமையில இருக்கோ தெரியல. இருக்கட்டும் தெரியாது. காசுகள் 10 லட்சமோ 5 லட்சமோ கொண்டு போறது இந்த காலத்துல டேஞ்சர் தானே. அதுவும் பேக்கில் வச்சுதான் அதுவும் கொண்டு வந்தது. கொழுவோம் எதுக்கும் பயமா இல்லை கிடக்கு. எங்கட காசுகளும் இல்லை. ஆச்சியம் காசுகள் வந்தாலும் அதுதான். சிக்னல் கொடுக்க போய் நம்ம சிக்னல் கொடுக்க போய் சைக்கிள்ல எப்படி வீடு எல்லாம் எழும்பி போயிடாது வீடு. இங்கே விட்டு வந்து காட்டும். நல்ல எழுப்பமாக எழும்பி போயிருக்கேன். ஒட்டி சவுளியும் இல்லை வீட்டுக்கு. இங்கே வாங்கணும்ண்ணா பார்ப்பேன் முழுக்க. பிஸியாக வந்துடாக்குமே வாரேன்டா. பரவாயில்ல என்ன வீட்டுக்குள்ள உயரமா இருக்குண்ணே. உயரமா இருக்குண்ணே. நல்ல உயரமான பெரிய வீடு தானே. ஓமாம் இதுக்குள்ள போட்டு வாங்க அப்ப. ஓமாம் போட்டு வாங்க. இது கோல். இது கோல் ஏரியா. இது படவரை. நல்ல மழையும் வந்து நினைச்சு விடுது நல்லா கல்லுகளை. பயங்கரமா இருக்கும். பாருங்க உறவுகளே, ஒரு 2 கிழமையும் இல்லை வீடு வந்து எப்படி பெருசா வந்து விளம்பி இருக்குன்னு சொல்லி. மரங்களும் மெல்ல தான் கிடக்கு. என்ன பனைமரம் தானே? மரங்கள் பனைமரங்கள் தான். ஜெவன்டா வந்து அப்புறம் கைப்பேன் முன்ன இங்கே 2வது வெயில போய் கொண்டுருக்குள்ளே பூசி நம்ம மங்கால அடுக்க வேணாம். வலிக்கிட்டு வரட்டு மண்ணு. இங்கே கிச்சன். பரவாயில்ல நோவல அளவா காணும். இங்கே சமையல் வேலை வேண்டு. இங்கேயும் வாசல் வச்சிருக்காங்க. இருக்கு. இது வாசல், கிச்சன் வாசல். நீங்க கட்டிக்கா நான் பார்ப்போம். 1000 ஒரு விலைன்னு சொன்னால் எத்தனை நாள் இப்போ கொடுத்து வேலை கொடுத்து வீட்டுக்காரன் சேர்ந்து தான் வேலையை செய்யணும். மும்மரமா ஒரு மாதம் பெருமேண்ணே. ஒரு மாதத்துக்குள்ளே வரும். ஒரு மாதம் பெறாது. ஒரு மாதம் பெறுமா வீடு இல்லைண்ணே. ஒரு மாதத்துக்குள்ள 20 நாள் 20 நாளுக்குள்ள 20 நாளுக்குள்ள யாருங்க வீடு வந்து எப்படி எழுப்பி இருக்குன்னு சொல்லி. அக்கா வந்து வீடியோக்கு வேற சொன்னா குழந்தை பிள்ளையோட பெறுவாக்கா. இது மேலதான் லீண்டர் மட்டமாகுமே. என்ன அவரை பேருந்து விரட்டு வேலை செய்கிறவர் அவரை வச்சு காய்ப்பேன். மணல் என்ன மிச்சமெல்லாம் திரும்ப பறிச்சு ஆகுமே. மணல் முதல் பறிச்ச மணல் நேற்று என்ன கல் பறிச்சீங்களோ? எத்தனை கல் பறிச்ச? 200 கல்லோ ஒன்று சொன்னாராக்கும். ஓ இனி கல் தேவையில்லை தான். என்ன இனி கல் முடிஞ்சா இதோட என்ன இனி கல் அலுவலை ஒன்றும் இல்லை. இனி மரம் சீட்டு மற்றது பூச்சி வேலை நில வேலையும் கதவு போட்டுட்டு பெயிண்டே மடிச்சு
வயரிங் செஞ்சால் விஷயம் முடியுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடு கம்ப்ளீட். நேற்று எத்தனை மணி எவ்வளோ அந்த 3 மணி? ஓ 2 மணி வந்தோன்று இருக்கு மழை. அதான்டே வேலையை வந்து நாங்கள் அதான் நாங்கள் வேலையை வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி வச்ச மாதிரி மரதநாமரத்துக்கு 2-1 மணிக்கெல்லாம் மழை வருது. அங்கெல்லாம் வெயில் அடிக்குது. கொஞ்சம் அங்கே சைட்டியமாக்கா பாப்பு இது கல்லுகள் என்ன இதுக்காக என்ன நிலத்துக்கு பிடிச்சு போடுற உடைச்சி போடுறது. அக்காண்ட ஒரு குடிசையா இருந்த வீடு கரையான் புத்தெலும்பி முதல் தரம் வந்து பார்க்க இருந்த வீடு இதுதான். இன்றைக்கு பாருங்க இப்படி வந்திருக்குன்னு சொல்லி இந்த இருக்கு. சாதாரணமாக ஒரு குடிசையா வந்து நாங்கள் பார்த்து நாங்கள் முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த 4 பின்னுக்கு தான் அந்த அப்படியே பாம்பு புத்து எல்லாம் எழும்பி கரையான் புத்து அந்த ஊத்தினதா காவில் ஊத்தலையோ அது இனியும் கூட பிரச்சனை. அது இனியும் கூட பிரச்சனை. உங்களோட தான் போட்டு நீங்க தான் இருக்க பொரியல். எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க தான் இருக்க பொரியல் வீட்டை கெமிக்கலை ஊற்றி நீங்க தான் நிலம் படிவா தண்டணும். கரையான் புத்த சாதாரணமா இருந்த ஒரு வீடு. அந்த வீட்டின் அடையாளம் தான் இது பாருங்க. அதுக்காண்டி ஆளும் சூமை போட்டு தூணை காட்டுறையில காட்டுங்க பாருங்க. இந்த 4 தூணுக்குள்ளேருந்து தான் நீ இருந்தவே. புதுசா வந்தாக்களே தெரிஞ்சிருக்கா வீடியோ பார்க்குறாங்களுக்கு. 4 தூணுக்குள்ளேருந்து தான் நீ இருந்தவே. இருந்த ஆக்களுக்கு வந்து வீடியோ மூலமா கிடைச்ச ஒரு வீட்டு திட்டம் தான் அது. அதுக்குள்ளேயே வந்து எழுப்பி இருக்கின்றால. அப்போ கூட கிணறு அங்கே இருக்கு. கிணறு அவைண்ட காணிக்க அந்த வக்கு தொட்டி என்று தொட்டியா பூசிகளை செய்யணுமா என்னண்டு இதுல வக்கு தொட்டி கட்டி கிணறு அங்க இருக்கு. பைப்லைன் செஞ்சு எடுக்க போறீங்களா? அங்க இருக்கு. அதுதான் அதுதான் தருமா உள்ளுக்கலங்கள் வேறதான் பின்னுக்கும் நல்ல பெரிய ஊழல நாங்கள நல்ல வடிவா இருக்காங்க வீட்டுக்கு. அந்த தேக்கம் என்னங்க மலைக்குள்ள வந்து ஒரு சாதாரணமான வகையா இருக்குன்னு. அப்ப என்ன மாதிரி இந்த வீடு இன்றைக்கு இந்த நிலைமையில இருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க என்ன மாதிரி உடமையை நினைச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு தடவையும் பெரிய கேட்போம் இந்த இதுகளை. சும்மா பக்கத்துல வாய்க்கிட்ட வச்சதே கேட்கலாம். அப்படி சும்மா வச்சாரு இன்றைக்கு நான் கூட நினைச்சு பார்க்கல இப்படி வர மாட்டோம் கூட வீடு. சாதாரணமா அத்திவாரம் போட்டு கூடி போனாலே பாருங்க இப்படி பெரிய சலும்பி இருக்கு. இன்றைக்கு மழை காலம் இனி வந்தால் இனி ஆள் வந்து பள்ளிக்கூடங்கள்ல போய் இருக்க தேவையில்லை. என்ன கதவை போடி இருக்க வேண்டியதுதான். ஒருத்தர நிவாரணம் கொடுக்க தேவையில்லை. வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு நீ மழை வருமென்று சொன்னால் எல்லா வீட்டுக்கும் மழை வருமென்று அர்த்தம். என்ன அப்படி என்னன்னு சொல்றது ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று அக்கா கடிச்சது இந்த வீட்டு திட்டத்தால. இனி இங்க பள்ளியிடம் பள்ளிய போயிருக்க தேவையில்லை. இனி இந்த உதவி செய்யறதுக்கு இவ்வளவு நன்றி சொல்லுங்க. அந்த அம்மாக்கு இவ்வளவு ஒரு நன்றியா இருக்கணும். நாங்க சொல்லி வச்ச மாதிரி சொல்றீங்க. உண்மையா சொல்லி தான் சொல்றேன். அப்படி என்று இல்ல, அது உண்மையா ஒரு தாய் போல அவ்வளோத்தையும் செய்துட்டாவே. அதுதான் அதுதான் பெரிய விஷயம் தானே. இப்போ நம்மளா ஒரு ஆள் வீடு இல்லைன்னு வீடு தெண்ட சிலவுல கட்டி கொடுக்குறோன்றதாக ஒரு பெரிய விஷயம். நன்றியோ நாங்களே எவ்வளவு கஷ்டம். அந்த கஷ்டத்தை நிமித்தம் தான் நாங்களும் வந்து யூடியூப் செய்யறோம், கொடுத்து தீரம். அதுலயும் வந்து இன்னொரு ஆளுக்கு வந்து உதவியா இருக்கு இந்த யூடியூப் சேனல். விளங்குதா? அந்த இடத்துல வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. வேற ஒன்றும் சொல்லலாது. கடவுளுக்கு நன்றி. நீ அம்மா அப்ப நீங்க என்ன சைவமோ வேதமோ? வேதம் தானே ஃபாதர் வச்சு. அப்ப நீ குடி கூறுதலும் வந்து ஃபாதர் வந்து வச்சு பால் காய்ச்சி பகல் சாப்பிட்டீங்களோ? இல்லை
நேரங்களுக்கு தானே இனி மேல அந்த கூரை மேல முடிச்சாதான் பூசலாம் என்ன ஓ உள்ளுக்குள்ள சீட்டு போட்டு சீட்டு போட்டு தான் பூசுறது நிலம் முளைக்கிறது இனி இப்ப இது கட்டிண்டே முடிஞ்சதுண்டா இன்னும் நார்மலா நீங்க எத்தனை நாள் வேலை இருக்கு நினைக்கிறீங்க ஒரு 20 நாள் அதுக்குள்ள முடிஞ்சிருமே என்ன உலகத்துல ஒரு வீட்டை எழுப்புற அளவுக்கு எனக்கு தான் நிக்கல நான் ஒரு 2 கிழமை வராதுங்க 2 கிழமைகளும் இந்த வீடு லிண்டர் மட்டத்தை கிளம்பிட்டுது அப்ப வேலை குயிக்க ஜோதிச்சு பாருங்க நான் உங்களுக்கு அந்த காசு தந்த கணக்கு டேட்டா பார்த்தா தெரியும் போன மாதம் 24ஆம் தேதி அத்திவாரம் போட்டது இன்றைக்கு 9 இன்றைக்கு எத்தனையாம் தேதி 9ஆம் தேதி எத்தனை நாள் இன்றைக்குண்டா 13 நாள் 13 நாளுக்குள்ள பாருங்க லிண்டர் மட்டம் உயர்த்தி கூரை வேலையை கிட்ட வந்துருது வேலை விளங்கு இது கூட பிள்ளையோ படிக்கிறாவோ இல்ல படிக்கிறேன் நர்சரி படிக்கிறேன் நாங்களும் பின்பக்கத்தை பார்த்துட்டு வருவோம் ஒரு கயப்ப மக்கா இதால என் பாப்பம் போய் மரங்கள் எல்லாம் கிடக்கு என்ன வீட்டான் மரங்கள் நல்ல மரம் என்ன இதெல்லாம் கயப்ப மாதிரி விரட்டுமே ஓமா மானிகள் தான் லிண்டர் மட்டம்ன்றது நான் நினைக்கிறேன் அந்த தூண் போடுற மட்டம் என்ன இந்த லிண்டர் அடிச்சுக்காம தலைப்புக்கு அடிக்கிற உடைக்காம தூண் போடுற மட்டம் தான் லிண்டர் மட்டம் வரும் பாருங்க உறவுகளே உண்மையிலே வந்து என்ன சொல்றது எனக்கே பார்க்க ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா கிடக்கு கொஞ்சம் உயரமாக கிடக்கு எனக்கே பார்க்க அவ்வளோத்துக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு இந்த சாதாரணமா ஒரு குடிசை வீட்டுல இருந்த அக்கா சரியான கஷ்டப்பட்டவா இந்த அக்கா வந்து மழை வந்தாலே ஸ்கூல் வழியா போயிட்டு தங்குறது மண்டபங்கள்ல போய் இருக்கிறது என்று சொல்லிதான் இவன் வாழ்க்கை போய் கொண்டு வந்துருக்கு இதுக்கு நிவாரணம் கொடுக்காத ஆட்களும் இல்லை அவ்வளோதுக்கு சரியான கஷ்டப்பட்ட ஆட்கள் இன்றைக்கு அவருக்கு ஒரு இருக்கிறதுக்கு வீடு கிடைச்சிருக்கு 4 பொம்பளை பிள்ளைகளையும் வந்து யோசிச்சு பாருங்க மழை டைமில் எங்கேயும் கொண்டு போய் வச்சுக்கிறது இல்லாமல் அவ்வளோ ஒரு ஆபத்தான விஷயம்னு சொல்லி இனி அந்த அக்கா வந்து ஒன்றுக்குமே கவலைப்பட தேவையில்லை இந்த வீடு வந்து அரவாசி வேலை முடியுது அப்போ யாருக்கு இதற்கு நன்றி சொல்லணும் பார்க்குறவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் என்ன எல்லாரும் பார்த்து ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று செஞ்சதால தான் ஒரு குடும்பம் வந்து இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது என்ன மாதிரி சுகமா இருக்கிறோம் திருவிழா நல்ல வேற இருக்கிறீங்களாக்குமே மழை என்ன ஒரு மழை பெய்யுது அடிக்கடி எங்களோட மழையே இல்ல இங்க மழை நேற்று மழை முந்தின மழை அங்க வெயில் மழை சொட்டும் இல்ல நல்லா மனுஷர் இருக்கிற இடங்கள்ல மழை பெய்யும் அப்ப என்ன மாதிரி என்ன எல்லாம் வேலையில் வேலை பரவாயில்ல போய் நிக்குது இனி கூரை வேலை என்னன்னா கூரை வேலையா இனி கூரையும் கூரை வேலையும் செய்து போட்டு ஜன்னல் நிலைகள் வைக்கணும் இல்லை எண்ணல் வச்சுட்டு இப்ப இந்த பூசை செடி ஆனா கூரை வேலைக்கு அங்க என்ன சொல்றது பின்னுக்கு பார்த்து நான் மரங்கள் சொன்னாங்க அப்ப அந்த மரங்கள் எல்லாமே எடுத்து போடலாம் இதுல அந்த மரங்கள் எடுத்து போடலாம் அது நல்ல மரங்கள் தான் நல்ல மரங்களா அது பிரச்சனை இல்லையோ என்ன ஷார்ட்ல அப்படி நான் சொன்னது போட்டாலும் உங்களுக்கு சிலவு குறைவா இருக்குமோ மற்றது 2 தரம் பெட்ரோல் விலை கூடி போச்சு உங்களுக்கு வீட்டு விலை வந்தா அப்புறம் அதை விட சமாளிக்கிறீங்க அதை விட சீமேந்து கொஞ்சம் விலை விலை கூடிட்டு அப்பனா நோமலைஞ்ச பாருங்க இந்த மரம் எல்லாம் நல்லது தானே இந்த மரங்கள் நல்ல மரம் எடுத்து போடலாம் ஆனா பிரச்சனை இல்லையா வீட்டுக்காரருக்கு தான் இல்ல வீட்டுக்கு ஸ்டார்ட்ல சொன்னது சரியா அப்படி என்ன மரங்கள் எல்லாம் எடுத்து போடுங்கன்னு சொல்லி அப்ப அந்த காசுகள் வார காசுகள் நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா இதுல நல்ல மரங்களை தவத்தி வீட்டுக்கு எடுங்க வீட்டுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல உங்களுக்கு நோம்பு எவ்வளவு மிஞ்சும் இப்போ மரம் அந்த மரம் எடுக்கிற காசு எப்படி ஒரு 30-35 காசு மிஞ்சும் 35 மிஞ்சும் அந்த 35 வந்து நீங்கள் கடைசியில பெயிண்ட்டுக்கோ இல்லாட்டி இந்த சூச் போர்டுக்கோ வயரிங்கோ உங்களுக்கு சரியா அப்படி இனி வந்து காசுன்றது கேட்கவும் இல்லாது இதுக்கு மேல அப்ப அந்த இதுல வந்து இதுல தம்பிச்சம் பிடிச்சி செய்யும் அதை விட கொஞ்சம் வேலையை பார்த்தீங்கன்னா வடிவாச்சு தந்துருக்கிறோம் வேலை குயிக்காம முடியாது எங்க அக்கா பெரிய படா தான் நாங்க அளவை பட கொஞ்சம் பெருசா தான் எடுத்து விட்டுனாங்க ஏன்னா சனம் கூட சொல்லக்கூடாது நீங்களும் உங்களை நம்பி தந்த நீங்கள் நாளை சின்ன வீட்டா கட்டி காசை கொண்டு விட்டாங்கட்டு குறை வேலை கூடாதுக்காக வடிவா செய்து விட்டு அதே விட யோசிச்சு பேர்ற இன்றைக்கு 17 நாளும் இல்ல வீடு கட்ட கொடுத்து லிண்டர் மட்டத்துக்கு மேல வந்துட்டு லிண்டர் மட்டம் கூரை மட்டம் வந்துட்டு கூரை போடக்கூடிய அளவுக்கு கூரை போடுற வேலை வந்துட்டு அப்ப எவ்வளவு ஸ்பீட் பேர்
அவ்வளவு நேர்மையா செஞ்சீங்க. இப்ப வேற யாருன்னா மினக்கெடுத்து செஞ்சிருப்பாங்க, மலையை சாட்டி இருப்பாங்க, வெளியே சாட்டி இருப்பாங்க. இந்த ஆள் வெளியே ஒன்றும் சாட்டு நாங்கள் ஒன்றுமே உங்களை கதைக்கல, தந்தபடியே செய்து நிற்கிறோம். இந்த வீடு கட்ட துவங்கினா அப்புறம் இதை திரும்ப கூட்டிட்டு இல்லை டீசல் பிரச்சனையோட. என்னன்னு சொன்னாக்கா இப்ப அண்ணன் சொல்றாரு இதெல்லாம் நல்ல மரங்களாம் விளங்குது, இந்த மரங்கள் வந்து போடலாம் வந்து. இப்ப உங்களோட வீட்டு மரம் தான் இதெல்லாம் என்ன. அப்ப நீங்க ஷார்ட்லயே சொன்ன மாதிரி இந்த மரத்தை தூக்கி போடுங்க, போட்டா உங்களுக்கு ஒரு எவ்வளவு மாதிரி வரும் இந்த மரத்தால? மரத்தால 35 36 வரும். 36. அந்த காசை வந்து நீங்கள் என்ன இப்ப வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் பெயிண்டிங்கோ இல்லாட்டி பெயிண்டிங்க்கு காசு முடியும், பில்லருக்கு வயரிங் வயரிங் பில்லருக்கு சொன்ன. இப்ப கடைசியா வந்து டன் பிழைக்க போகுது கணக்குகள் விளங்குது வயரிங் அதுகளுக்கு. அப்ப அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செய்யலாம். எவ்வளவுக்கு இதெல்லாம் நீங்க இனி எடுத்து குறைச்சி செய்றீங்களோ அவ்வளவுக்கு மிச்சம் பிடிச்சி முடிக்கலாம். வேலைக்கு பேரடா வயரிங் வேலையே இப்ப நியாயமான பேரடாக்குது. அந்த வேலை கதைக்கல இதையும் செய்ய சொல்லிய இது வளர்ச்சி மிச்சம் தான் செய்யல. அப்ப நீங்க இதுகள் எல்லாம் வடிவ சாவத்தி எடுத்து மிச்சம் பிடிங்க. நல்ல மரம் தான், நல்ல மரம், புது பழைய மரம் நல்ல மரம், புது மரத்தை விடவே நல்ல மரம். அதுதான் வைரங்கூடிய மரம், வைரங்கூடின மரம். வட்டி போடுறீங்க முந்தி, நீங்க வட்டி போட்டதோ? அப்ப பிரச்சனை நல்ல மரம் தானே, நல்ல மரம். இந்த அண்ணன் மரம்னு சொல்லி மரத்தை கொண்டு தான் போடுது. மரத்தால ஒரு 30,000 மிஞ்சாலும் உங்களுக்கு தானே என்ன? அது சரி வேலைக்குதானே, வேலைக்கே பாவிக்கலாம். இப்ப நான் எடுத்து இவரிடம் கொண்டு சொல்லல அந்த காசை. அதை விட சாமான் எல்லாம் பிலா கூட இணைக்கிற மாதிரி இல்ல. இப்போ 28 லட்சத்துக்கே பிடிக்கிற போது கட்டிடலாம் தெரியும் தானே. அதே கூட வீட்டு திட்டம் உயராதானே, மற்ற சைஸ்களும் செய்யாத பெருசு இல்ல, ரூம் போல இல்ல. அதான் சின்ன கிளம்பி இந்த சரம் சொல்ல வேண்டாம், பாவம் நான் பே காடி பிடிச்சி விட்டதுக்கா பே காடி கொண்டு போட்டோன்னு சொல்லக்கூடாது. அப்ப அதுக்காக அண்ணேண்ட நேர்மையை வந்து பாராட்டணும். நல்ல நேர்மையான ஒரு மனுஷன், உண்மையிலே நம்பி வேலையை கொடுக்கலாம். நீங்க அதை விட நாங்கள் எடுத்த கல்லு விட நல்ல கல், எல்லாரும் சொல்லக்கூடிய அளவு தான் கல் எடுத்தோம். கல்லு முடக்கேது கல்ல பார்க்க தெரியும் தானே விலங்கு. எல்லாம் விலக்கூடிய சாமான் தான் எடுத்து கட்டுறோம். என்ன மாதிரி மண் பறிக்கிற மண் நல்ல மண் தான் பறிச்சு, நல்ல மண் தான் பறிக்கிறோம். இந்த களிமண் பறிச்சு நான் பூச மாட்டேன். அதில் நாளைக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது. நீங்களும் அதை நம்பி என்ன தந்திருக்கேன், எனக்கு உங்களே முன்னால் தெரியாது நம்பி தந்தபடியா. என்னன்னு சொன்னால் அண்ணே வந்து எனக்கு எப்ப தெரியும்னு சொன்னா, இந்த வீட்டை வந்து முதல் நாள் தான் இவரை தெரியும். பக்கத்து வீட்டுல இருந்து மேசன் சொல்லி கூட்டினு அறிமுகப்படுத்தினவா. அப்ப அண்ணன் அடியும் தெரியாது நுனியும் தெரியாது, ஏதோ கதைச்சு ஒரு வார்த்தைக்கு வீட்டு திட்ட வேலையை கொடுத்த அப்புறம் தான் இப்ப நோம்பலா எனக்கு மேசன் வேலையை பற்றி பேச தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் இது. அப்ப அதுக்கு பிறகுதான் இவர் செய்யற வேலையை பார்த்து ஓரளவுக்கு விளங்கு தானே அந்த வந்து இப்படி செய்யுதுன்னு சொல்லி. உண்மையிலே வந்து பெஸ்ட். நான் இது வரைக்கும் பார்த்த வேலைக்காரரும் சரி எல்லாத்துலயும் வந்து நீங்கள் பெஸ்ட் விளங்கு, நல்ல மாதிரி செஞ்சிருக்கிறீர்கள். ஒரு நேர்மையா வந்து இந்த வேலையை கொண்டு போறீங்க. அந்த இடத்துக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஆளை. உங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு வீட்டு திட்ட வேலையோ உங்களுக்கு வீட்டு வேலைகள் வெளிநாட்டுல இருக்கிறீங்களோ ஒரு நம்பகமான ஆட்கள் தேவை. இந்த காலத்துல வந்தோன்னா மானிப்பாயில வந்து ஒரு கனடாக்கார அடிச்சேர் ஆட்கள் பேரை சொல்ல விரும்பல, வீட்டு வேலை கொடுத்துதான் காசையும் அடிச்சு கொண்டு வீட்டுக்கு நல்லா திண்டு அப்படித்தான் நடக்குது. அவர் வெளிநாட்டுல இருந்து அனுப்பி 60 லட்சம் ரூபாய் காசும் இல்லாம போயிட்டு. அப்ப அந்த வகையில வந்து இப்படியான ஒரு ஜாழ் மாவட்டத்துக்குள்ள வந்து எங்கேயாலும் வந்தால் செஞ்சு தரும் வேலையில் வந்து உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் நீங்க நம்பி ஆள்கிட்ட வேலை கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து நீட்டால் வந்து வேலை செஞ்சு தருவேன். நிறைய இடத்துல நல்ல எல்லா இடத்தையும் வேலை செய்திருக்கிறேன். வேலை செய்த இடம் எல்லாம் நல்ல இடங்கள். கிள்ளச்சிக்கு வெளிமாவட்டத்துக்கு நான் பெற மாட்டேன், கடைகள் தானே. அதோட நான் பக்கங்கள்லாம் பேர் என்ன செய்யறேன், அதே மாதிரி ஆலோசனைகளும் யாழ்ப்பாணங்களுக்குள்ள செய்து கொடுப்பேன். இப்ப வீடுகள் கட்ட போறீங்க, ரேட்டுகள் யாரும் உங்களை பே கட்டின இவர்கிட்ட அடிச்சு ஆலோசனையும் கேட்கலாம். நாங்கள் சின்ன வயசுலயே மேசம் வேலையில அடி கொண்டு பழகினாங்க. மேசம் வேலையை பற்றி சகலம் உங்களுக்கு தெரியும். இது கண்டிப்பா நாங்க செய்யக்கூடிய அளவு நம்பிக்கை இருக்கு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அப்ப அக்கா காசை கொடுப்போம், என்ன காசை கொடுத்துட்டு வரேன், காசை கொடுத்துட்டு வாங்க போடுங்க. என்னன்னு சொன்னா அவசரப்படாம காசு இல்லைன்னு சரி பாக்குற ஆக்கள் நினைப்பீங்க. நான் கொஞ்சம் உங்களுக்கு கூட வேண்டு சொல்றேன், விளங்கு அவசரப்படக்கூடாது காசு இல்லைன்றதுக்கு. மற்றது காசு எடுக்கும் போது கையை நீட்டக்கூடாது. நான் ஈரமண்டா ஐயோ இது வேணுமா, மட்டை வேணுமா? சரி மட்டையில வைங்க. இது வந்து உங்களுக்கு 2ஆம் கட்டமா தார காசு, 3ஆம் கட்டம் தொகையா 2ஆம் கட்டம். முதல் 10 இப்ப 10. சரி விளங்கு. நாங்க ஒண்ணுங்க ஒண்ணி வச்சுக்கிட்டா சோழி இல்லை. 2 சொன்னா காசு கணக்குகள்ல தான் எனக்கு ஒரு பிரச்சனையே வந்தது. ஒரு நல்ல பழக்கமான ஆள் வந்து நல்ல குடும்பம், இனி நல்ல பழக்கம் நல்ல மாதிரி. இந்த அப்ப காணி ஒன்று பார்க்க சொன்னது, காணி ஒன்று பார்த்து அவை எங்கே அட்வான்ஸ் கொடுத்த இடத்துல அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா காணி வந்து சின்ன சிக்கல் காணி சிக்கல் காணின்னு எனக்கு தெரியாது.
அவே என்ன தான் தப்பு பண்ணுச்சு, நான் தானே ரெக்கமெண்ட் பண்ணு போது அவள் காய்க்கிறீல. அப்படி இந்த காசு விஷயங்கள்ல வந்து நல்ல உறவுகளும் வந்து கடும் விளங்குது. நல்லவா நாங்கள் வேலைக்கு வந்தது மழை வரப்பு. எவ்வளோ அணி போட்டீங்க? 2 2 இந்தாங்க 2 5000 கட்டுருக்குல்ல, ஓரளவு பிடிக்க தெரியும். 1 லட்சம் இருக்கும் தடிப்புல. உண்மையிலே இந்த காசுகள் வந்து இல்லாம இவ்வளோ பேர் வந்து கஷ்டப்படினா. 3 லட்சமா? 3 லட்சம் இப்படி அளவா பிடிச்சி கொடுக்கவே இருக்கு கணக்கு. எவ்வளோ பேர் கஷ்டப்படினா இன்றைக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு பெரிய மனசு தேவை. அதோட இவ்வளோ பெரிய அமௌண்ட்ல வந்து நான் எடுத்துன்னு வேற எதுவும் எனக்கு பயமா இருக்கு. 10 லட்சம் சும்மா காசும் இல்லை, ரோட்ல வேற பறிச்சு விட்டாலும் விஷயம் முடிச்சு. மழை நான் நினைக்கிறேன் மழை காலம் வந்துவாங்க ஆண்டு முடிஞ்சிடும். 2 3 4 5 அந்த அண்ணியண்ட படியா மேனேஜ் பண்ணி செய்யறது எல்லாம் கணக்குகள் வந்து சமாளிச்ச கணக்குகள் எல்லாம் தெரியும். எம்மேட்ட கண்ட்ராக்ட் செய்யறவரண்டா நிறைய ஊர்களுக்கு செஞ்சிருப்பேன். விலங்கு பழக்கங்கள் இருக்கும். 5 லட்சமா? இதே இப்ப நான் இதை பொறுப்படுத்த செஞ்சிருந்தா கூடி கணக்கு பிழைக்க விட்டுருப்பேன், சாமான கூட கொடுத்துருப்பேன், காசு காணாம வந்திருக்கு. அந்தந்த வேலையாகவே தான் செய்யும். என்ன நம்பிக்கையாளர் படியால் 6 7 அப்படி செய். 8 9 10 எத்தனை? 6 6 2 3 4 5 6 7 8 சுத்தி அடிச்சு கொண்டு வருது, வளைச்சு கொண்டு 9 10 7 எத்தனை? 7 நாங்களும் இனி அடிக்கடி விரைக்க ஆக்களுக்கு ஆக்கினியா இருக்கும். பிரச்சனை முடிய மட்டும் இது கொஞ்ச நாள் தானே போமண்ணா கடற்கரை குடிக்கிறேன். 8 9 10 எவ்வளோ? 8 பிள்ளையான்றீங்களோ? ஏன் சொன்னுங்கப்பா. 8 1 2 3 4 5 6 7 அவன் இப்படி கொடுக்குறேன்னு சொன்னா ஒரு கொடுத்தா மாட்டான். அண்டை பிள்ளைக்கு 9 10 அப்போ எத்தனை? 9 என்னங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 எவ்வளோ கிடக்கு மொத்தமா? 10 10 லட்சம் 10 லட்சம் கிடக்கு. அதாவது அடுக்குங்க கொடுப்பாங்க. அவனை கூப்பிட்டா ஜெகனா வாங்கோ இந்தாங்க ரூபாண்ட போடுங்க. வேண்டாம் அடிப்பாங்க. ஏன்னாண்டா 10 எவ்வளோ கிடக்கு? 10 லட்சம் 10 லட்சம் கிடக்கு. 1 மில்லியன் வாங்க வேணும். ஜெகனே கொடுங்கோ உட கையாட 10 லட்சம். சீரும் சிறப்புமா கார்கள் ஆட்டோ எல்லாம் வேண்டி
இது 10 லட்சம் மட்டும் சொன்னா சீட் எடுக்கணும் சீட் எடுக்கணும். ஏதாவது சும்மா சொன்னா தெரியல எங்களுக்கு. பகுதி பண்ணி அவங்களுக்கு காசெல்லாம் முடிஞ்சிடும். நாங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்கு சம்பளம் பெறும். அண்ணன் லாபம் பெற தொழில் என்ன நடக்குது? சாதாரணமா அரிசி விற்கிறவருக்கு ஒரு லாபம் இருக்குன்னு சொன்னாங்க. அவருக்கு ஒரு நன்றி செய்வார். மண்ணே 3 கொண்டு தான் கட்டுறோம். தெரியும் அவரும் ஒரு சகோதரன் மாதிரி எனக்கு வந்து அவருக்கும் பெரிய ஒரு நன்றி. எனக்கு இந்த பிள்ளைகளோட ஓமண்டு கேட்டதே ஒரு சந்தோஷம். அவர் உண்மையா ஒரு சகோதரன் மாதிரி ஓமண்டுட்டாரு. உடனே கூப்பிட்டோட பொறுப்பு ஒரு சகோதரம் மாதிரியா அவ சொல்றான். ஓமண்டு உடனே சும்மா அவர் போலீஸ் அண்டல நெச்சவர் நாங்கள் கூப்பிடுக்கு யாரோ போலீஸ் வழக்கில தான் யாரோ போலீஸுக்காரர் வந்தவர் தானே ஓடி வந்தவர் தான். ஆனா வீடு பாத்தீங்களே அது அவருக்கு ஒரு இவ்வளவு ஒரு நன்றி சொல்லுவாங்க. நீங்க எனக்கு இந்த காசு தந்த வைக்கும் உண்மையா அதுல என்ன நன்றி நாங்க தான் நன்றி சொல்லணும். உலகத்துக்குள்ளே நீங்க அந்த அம்மாவும் எனக்கு ஒரு மகள் மாதிரி. நான் அம்மாங்களும் மகள் மாதிரி நான் மகள் மாதிரி அவாக்கு எனக்கு இவ்வளவு உதவி செய்ததுக்கு அவாக்கும் நன்றி. இன்னும் கொஞ்சம் வேலை முடிஞ்சு அவாக்கும் வந்து பார்க்க நேர்ல நான் உங்களுக்கு கூட்டின்னு வருவேன். வந்து நீங்க காட்டுற அன்புல உங்களுக்கு இன்னொரு வீடு பின்ன காட்டி காணும் அப்படி சொல்லல தெரியும் தானே. வீடு கட்டி தந்தால் நேர்ல மற்றாக்க என்னன்னு சொன்னால் இப்ப நீங்கள் வந்து வேற வேற படிப்பு செலவுகள் போன் எல்லாம் கேட்ட நீங்கள் இப்ப என்னன்னு சொன்னா இப்படித்தானே அக்கா. இப்ப உங்களுக்கு வந்து நான் இதை வீடா பாக்கல 28 லட்சமா தான் இதை பாக்குறேன். நான் ஒரு ஆளுக்கு 28 லட்சம் போகுதுன்னு சொன்னார். இப்ப உங்களுக்கும் உங்களோட மனுஷனுக்கும் வந்து ஒரு பெரிய பொறுப்பு இதுல முடிஞ்சது. இனி நீங்கள் வீடுன்றதை பற்றி யோசிக்க தேவையில்லை. உண்மைதான். வீடை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. சொட்டும் யோசிக்க தேவையில்லை. அப்படி நீங்கள் உழைச்சு சேர்க்க சரி காசு உலகளமா ஜோதிச்சிருப்பீங்க. வீட்டுக்கு உழைக்கணும், வீட்டுக்கு சேர்க்கணும், நீங்க வீட்டை பற்றி யோசிக்க தேவையில்லை. அப்ப அன்றாடம் உழைச்சு நோம்பல வாழ்க்கையை கொண்டா சரி. அப்ப இந்த அம்மா வந்து உங்களுக்கு வந்து நேர்ல பார்த்து இனிமே உதவி செய்ய விருப்பம்னு சொன்னா அவ செய்யட்டும். என்ன அதுக்கு நாங்க வந்து தடை இல்லை. கட்டாயம் செய்யட்டும். நீங்களோட கதைப்பாதனை வந்து அதுக்கு நான் செய்யட்டும். என்ன நம்மள அரசாங்கத்தை விட வீட்டு திட்டத்தை விட பெருசாதான் எழுப்பி கிடக்கும். வீடு யோசிச்சு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு தான் நன்றி சொல்றது. தாரவைக்கு நான் ஒரே ஜெபம் பண்றதான். தாரவைக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. இன்னுமே நல்லதா இல்லாம இன்னும் நிறைய கஷ்டப்பட்டாங்க உதவி செய்ய வேணும். என்ன போல எவ்வளவு பேர் என்ன இருப்பினம் இருப்பினம் தான் என்ன போல இருக்காம இல்லையா. இப்ப நான் இது இவ்வளவுக்குள்ள வந்தா வீட்டுக்குள்ள இதுக்குள்ள இருப்பேன் யாருக்கும் தெரியுமோ? தெரியாது. இவ்வளவு வீடு தெரியாது. சுத்தி பார்த்தானே பெரிய வீடுகள் பெரிய பாத்தீங்களே. இப்படி ஒரு வீடு தெரியாது. நான் வசதியான ஏரியாண்டு அதுல ஒரு மாடி வீடு, இதுல ஒரு மாடி வீடு பாத்தீங்களா. உண்மைதான். அப்ப தெரியாது. அப்படி இப்படி எங்கும் இவ்வளவு இடங்களுக்குள்ளயும் கஷ்டமா இருக்குங்கள். சரியா? அப்ப நன்றி. செஞ்சு தரமா முடிச்சு விடுங்க. பைரிங் பில் மரங்கள்ல நீங்க ஷோர்டேஜ் பண்ணி மரங்கள்ல நீங்க எடுங்க. மர காசு எல்லாம் நீங்க எடுத்து ஷோர்டேஜ் பண்ணி பாருங்க. கடைசியில உண்மையிலே ஒரு 50,000 1 லட்சம் ஷோர்டேஜ்னாலும் கேட்டு பாப்போம் அந்த அம்மாவை. விளங்குதா? அம்மா அப்படி இவ்வளவு காணான்னு சொல்லி பாப்போம். அப்படின்னா கேட்க மாட்டேன். பாப்போம் முடிஞ்சாலும். சரி அண்ணா, சந்தோஷம். ஓகே சரியா? அப்ப அக்கா சரியாக்கா. அப்ப இதே உங்களோட சைனல் பண்றான்னு சொன்னால் பெரிய பெரிய அமௌண்ட்டுகள் விளங்குது. உங்களோட மட்டும் இல்ல, வேற யாருக்கும் காசு வந்தாலும் நான் வந்து கணக்கு காட்டணும் பேங்க்ல. நாளைக்கு நான் உங்களுக்கு சில வச்சு டெக்ஸ் கட்டையில தானே தெரியுமா? பேரி கட்டணும் வந்துருக்கு. எல்லாரும் பேரி கட்டணும். இப்ப பேங்க்கு காசு வந்தா இது நீங்க அன்றைக்கு சைன் வச்சது. இல்ல இருங்க பிரச்சனை இல்லை. அது இதுல வந்து முத்திரியோட சைன் வைங்க. அப்படி அமர்த்தி வைங்க. ரைட். வெளியே கொண்டு வைங்க. அமர்த்தி ரைட். அன்றைக்கு வாச்சாதே கிடையாது தான். வேற ஒன்றும் இல்லை. இதனால ஒன்றும் செய்ய போறதும் இல்லை. கணக்குகள் டெக்ஸுகள் பிரச்சனைகள் வந்தா நான் செலவழிக்கலன்னு சொல்லி காட்டுறதுக்கு தான். விளங்குதா?
வேற ஒன்றுக்கும் இல்லை. இனி 3வது உங்களோட மிச்ச காசு இருக்கு இதில் எழுது விழுங்கு. அப்ப நான் போட்டு வரேனாக்கா. சந்தோஷம் தானே? சந்தோஷம், நன்றி. குறை ஒன்றும் இல்லை தானே? குறையும் இல்லை. வீடு கட்டி முடிக்கிறேன். ஒரு குறையும் இல்லை உங்களால. வேலை செய்கிறவரால் தான். அதுதான் அதான் உங்களாலையும் ஒரு குறையும் இல்லை. மழை வந்துட்டு அப்படி டைமிங் சரியா இல்லையா? நம்ம வந்து 2 நாள் வந்து நான் மழை வந்து டைமுக்கு 3 மணி 2 மணி மழை வந்துடும். அப்ப நான் போட்டு வரேன்னாக்கா. நான் போட்டு வரேன்னா சரியா? அப்போ பார்த்துருப்பீங்களா அந்த வீட்டை வந்து கொடுக்க வேண்டிய காசையும் கொடுத்துட்டு இனி வந்து இருக்கிறது கூரை வேலையும் பூச்சி வேலையும் நிலக்கதவு மற்ற நிலம் முழுக்கிறது. அதுக்கு பிறகு இன்னும் நான் நினைக்கிறேன் ஒரு 2 கிழமைக்குள்ள வீட்டு வேலையில் வந்து முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு இந்த வீடை வந்து அவை கையளிச்சா பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே வேற வந்து இல்லைண்ணே நார்மலாக விட்டுடலாம். மேலே அவை நல்லா ஹாப்பியாக தான் இருக்கணும். என்ன வழிகாட்டுறார்கள் வந்து சந்தோஷத்தை வீடும் வந்து நல்ல நெச்சதை விட நல்ல குயிக்காக முடிஞ்சுது. அப்போ ஒவ்வொரு முறையும் வந்து நான் சைனும் வாங்குறது வந்து வீடியோவில் அதே விட லீகல் ஆசிரியர் டாக்குமெண்ட்லேயும் சைன் வாங்குறேன்னா அது வந்து வீடியோக்குள்ளே வந்து காட்டுறீங்க. எல்லாத்துக்கும் வந்து ப்ரொஃபராக வந்து டாக்குமெண்ட் இருக்கணும். அப்போ வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. கட்டாயம் இந்த வீடு சம்பந்தமான கருத்துக்களை வந்து தெரிவித்து கொடுங்க. நீங்களும் வீடுகளை கட்டியிருப்பீங்க, உங்களுக்கும் வீடுகளை போய் தெரிஞ்சிருக்கும். இந்த வீடு என்ன மாதிரி ஓகேயா என்ன மாதிரி கட்டுற வேலையில்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ஜான்சன். பாய்.